விட்டமின் டி கண்டிப்பாக அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், B12 குறையும். அதெல்லாம் வந்து முன்னாடியே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு அக்குபஞ்சர் எடுத்தாங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக அப்படியே லீட் பண்ணலாம். நிஜமாக வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாது, அந்த மாதிரி பண்ண முடியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா நம்ம லோயர் லிம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ முட்டி வலி, அதே மாதிரி இதில் ஆங்கிளில் என்ன பெயின் வந்தாலும் ஹீல் பெயின் இன்னும் நிறைய சொல்லணும்னா மெனோபாஸ் இல்லாமல் நிறைய ஜென்ஸு கூட பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு எப்படி மெனோபாஸோ ஜென்ஸுக்குமே இருக்குது. ஆனால் அது யாருக்குமே நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு 52 53ல் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ராஸ்டேட் கிளாண்டு வரும், என்லார்ஜ்மெண்ட் கண்டிப்பாக. அதே மாதிரி அவங்களுக்கு ப்ளோட்டிங் இருக்கும், லிவர் வந்து ஃபேட்டி லிவராக இருக்கும், அது மாதிரி அவங்களுக்குமே இருக்குது. ஆனால் அது யாருமே வந்து கவனிக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன், இப்போ ஹீல் பெயின். இப்போ அந்த முட்டி வலியை பொறுத்த வரைக்கும் பல மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல தேஞ்சிருச்சு, அதே மாதிரி ஒரு இந்த யூஸ்வலாக அங்கே இருக்கக்கூடிய மஜ்ஜை அது வந்து இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மஜ்ஜை இல்லை, அந்த மஜ்ஜையை யார் கிரியேட் பண்ணுறா? போன் மேரோ யார் கிரியேட் பண்ணுறா? அதுதானே நாங்கள் சொல்கிறோம். அதை வந்து யார் பண்ணுறா அப்படின்னா யூரினரி பிளாடரு, கிட்னி. ஸோ அதை ட்ரீட் பண்ணுங்கள், அதை சரிப்படுத்திடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறோம் நாங்கள். இது வந்துட்டு சயின்ஸ் தான் கண்டிப்பாக, அது மேஜிக்கே இல்லை. நான் அதுதான் சொல்கிறேன், நான் அலோபதி டாக்டர்ஸ்க்கு நான் அகெயின்ஸ்டே கிடையாது. நிஜமாக அவங்கள கையெழுத்து வணங்குறேன், எவ்வளோ நம்மளை காப்பாற்றுறாங்க. அவங்க எல்லாமே அக்குபங்க்சர் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 100% ஒரு டிசீஸ் கூட தீர்க்க முடியாதுன்னு இல்லவே இல்லைங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைப்பேன். நிறைய அலோபதி டாக்டர்ஸ் கூட அக்குபங்க்சர் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் இதை ஏன் கற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இப்போ என்னை கேட்டீங்க ஏன் இவங்க வந்துட்டு இன்னும் நீங்கள் போய் இது பண்ணலன்னு, அது மாதிரி தான் நானும் கேட்குறேன். ஏன் அலோபதி டாக்டர்ஸ் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது நிறைய பேர் ஈகோன்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. அவங்களோட சிஸ்டம் அப்படி தான், அவங்க படித்ததை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி நாங்களும் தான் பண்ணுறோம். ஆனால் இதில் யாரும் பெரியவங்க யார் சின்னவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது.